கோடை வெயில் சுட்டெரிப்பதால் சென்னையில் கேன் குடிநீர் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் குடிநீரின் தரத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முனாஃப். முனாஃப், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. கோடை வெயில் எதிரொலி காரணமாக கேன் வாட்டர் விற்பனைகள் தமிழகத்தில் அதிகரித்துள்ள நிலையில் கேன் வாட்டர் குடிநீரின் தரத்தை முறையாக பின்பற்றுமாறு உணவு பாதுகாப்புத்துறை தற்போது உத்தரவு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக முறையான அனுமதி, அடைக்கப்பட்ட குடிநீரில் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதி, குடிநீர் சுத்திகரிப்பு முறைகள் முறையாக பின்பற்றி குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை விதியின்படி சூரிய ஒளி முன்னிலையில் குடிநீரை தேக்கி வைக்கக்கூடாது. உற்பத்தி மற்றும் காலாவதி தேதிகளை வெளிப்படையாக அச்சிடுவது, தொடர்ந்து மாதந்தோறும் குடிநீரின் தரத்தை ஆய்வகத்திற்கு அனுப்பி கண்காணித்து அறிக்கையை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் கால்சியம் அளவு 1 லிட்டர் குடிநீரில் 10 முதல் 75 மில்லிகிராம் என்ற அளவிலும், மெக்னீசியம் அளவு 1 லிட்டர் குடிநீரில் 5 முதல் 30 மில்லிகிராம் என்ற அளவிலும் கடைபிடிப்பது உள்ளிட்ட வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்றுவது உள்ளிட்ட முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என வழிகாட்டுதலில் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் குடிநீரில் TDS குறையும் பட்சத்தில் சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எலும்பு தேய்மானம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படக்கூடும் எனவே குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்கள் குடிநீர் சுத்திகரிப்பில் முறையாக வழிகாட்டுதலை பின்பற்றுவது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி முனாஃப், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.